எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, இந்த விண்ணப்பத்துக்கு அந்த அம்மா போற ஸ்டைல் பாருங்க. இப்போ யோனாவுடைய ராஜா, அவர் யாரு? ராஜா. அந்த ராஜா தேவன்கிட்ட பதில் வாங்கிறதுக்கு ரட்டை உடுத்தி கொண்டு போனார்னு பார்க்கிறோம். ஆனா இங்க ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு எஸ்தர் வந்தாள்னு பார்க்கிறோம். இதுக்கும் காரணம் இருக்கு. இப்போ இவ யாரு? அந்த தேசத்துக்கு அடிமை பெண், அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். மொர்தெக்காய் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர். அவருடைய அண்ணன் பொண்ணு தான் இவ. ஸோ இவங்களும் அடிமையாக இருந்தவங்க தான் எஸ்தர் ஒரு காலத்தில். ஆனால் எஸ்தர் இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு விண்ணப்பத்தோடு கூட போகிறாங்க. போகும்போது அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு போனாள். அதோடைய அர்த்தம் என்ன? நான் அடிமையாக வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ராஜா என்னை மாற்றி ராஜஸ்திரீயாக உட்கார வைத்திருக்கிறார். வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தரின் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்போ 2ஆம் அதிகாரத்துல பட்டத்து ஸ்திரீ ஆயாச்சு. இப்போ இந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? ராஜஸ்திரீ, வஸ்தியின் ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. ஆனால் அடிமை பெண். ஒரு காலத்தில் அடிமை பெண்ணாக இருந்தவங்க தான். ராஜா அன்பு வைத்து அவள் மேலே பாசம் வைத்து அவளை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டான். இப்போ ராஜா உட்கார வச்சாச்சு. இப்போ ஒரு விண்ணப்பம் வருது. இப்போ எஸ்தருக்கு தெரியுது, ராஜா கிட்ட நான் போய் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வாங்கணும்னா பழையபடி நான் அடிமையின் ரூபத்தில் போனால், ரட்டுடுத்திக்கிட்டு போனால், ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் அந்த ஸ்தானத்தில் போனால் பதில் கிடைக்குமா? இல்லை ராஜ வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு போய் ராஜாக்கு முன்னாடி நின்னா பதில் கிடைக்குமா? இதான் இப்போ 2வது ஸ்டேஜ். ஒரு காலத்தில் நாம் அடிமையாக இருந்தது உண்மை. அந்த தாழ்மை இன்னும் இருதயத்தில் இருக்கணும். எப்பவும் ஒரு காரியத்தை அடிக்கடி ஆண்டவர் உணர்த்துவார். எப்பேற்பட்ட ராஜாவானாலும் சரி, தாவீது பெரிய ராஜாவாயிட்டான், ஆனால் ஒன்று மட்டும் அவன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சொல்லுவான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை. அவன் சொல்லுவான், என்னுடைய குடும்பம் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தது. அதை திருப்பி திருப்பி சொல்றது தப்பு கிடையாது. ஏன்? கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பழச மறந்துடாத, எங்கிருந்து வந்தோன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ராஜஸ்திரியா உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நம்ம ஊரில், ஏரியாவில், ஜனங்களுக்கு முன்பாக, ஊழியத்தில், எல்லாத்துலேயும் ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் இறங்கி திருப்பி அந்த அடிமையின் வஸ்திரத்தை தரிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. கர்த்தர் மாற்றிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கணும், நான் யாரு அப்படின்னு. நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையை சுமக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் என்னவா இருக்கிறார் தெரியுமா? ராஜாவாக இருக்கிறார். எந்த இடத்துலையும் தன் ராஜாங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு இடத்துல பிலாத்து கேட்பாரு, யூதருக்கு ராஜாவா? அவர் சொல்லுவார், நீ சொல்லுகிறபடி தான். அவர் சொல்லலை, இல்லைங்க இவங்க எல்லாம் என்னை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொல்லலை. அவர் சொன்னார், ஆமாயா நான் யூதருக்கு ராஜா தான். எந்த இடத்துல தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய நடை, அவருடைய தோரணை, அவர் வெளியே பார்க்கறதுக்கு தேவ ஆட்டுக்குட்டி, பலியாக போற ஆட்டுக்குட்டி, ஆனா உள்ளுக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப கர்த்தர் நம்மளை என்னவா மாத்திட்டாரு? ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாத்திட்டார். உள்ளுக்குள்ள மாத்திட்டாரு. வெளியே நம்ம என்னவா தான் இருக்கிறோம். இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷராக தான் இருக்கிறோம். நம்ம ஆட்களுக்கு இங்க இப்ப என்ன பிரச்சனைனா, உள்ளுக்குள்ள ராஜாவா இருக்கணும், வெளியே பார்க்கறதுக்கு தாழ்மையா இருக்கணும். இப்ப இங்க இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு வெளியே ராஜா மாதிரி இருக்கணும், உள்ளுக்குள்ள தாழ்மையா இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. வெளியும் தாழ்மை இல்லை, உள்ளியும் தாழ்மை இல்லை. வெளியே பார்க்கும்போது நான் யார் தெரியுமா? ராஜாவுடைய பிள்ளை, இயேசுவினுடைய பிள்ளை, அதனால நான் இருக்கிறதுலே பெஸ்ட் கார் வச்சுப்பேன், பெஸ்ட் ட்ரெஸ் போட்டுப்பேன், நான் இருக்கிறதுலே காஸ்ட்லி கிரெடிட் கார்டு வச்சுப்பேன். இது என்ன சுபாவம் தெரியாது. அப்பேற்பட்ட ராஜாவே அடிமையின் ரூபம் எடுத்துட்டார்.
இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ வா, விண்ணப்பத்துக்கு எங்கிட்ட வா. வரும்போது எப்படி வா? நீ அடிமையாக என்னிடத்தில் வராத, நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டேன். இப்போ நீ எப்படி வரணும் தெரியுமா? ராஜாவுடைய மனைவியாக, மணவாட்டியாக வந்து நிற்கணும் என் முன்னாடி. ராஜாவுடைய மணவாட்டியாக வந்து நின்னா நீ கேட்கிற வேண்டுதல் உனக்கு சொல்லப்படும், நீ கேட்கிற காரியம் உனக்கு தரப்படும். அதனால தான் ராஜா எஸ்தருக்கு நல்லா தெரியுது, நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனா ராஜா என்னை கிட்ட கூப்பிடுவார்னு எனக்கு தெரியும். ஏன்? நான் யார் தெரியுமா? ராஜகுமாரத்தி. அந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்து நின்றாள். நம்ம ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளை எவ்வளோ பரிதாபமாக காட்டணுமோ அவ்வளவு பரிதாபமாக காட்டுவோம். ஆனால் எஸ்தர் அப்படி இல்லை. நான் உங்ககிட்ட பதில் வாங்க முடிவு பண்ணிட்டேன் ராஜா, ஆனால் நான் இப்போ எப்படி வரப்போகிறேன் தெரியுமா? பாவமாக வந்து உங்க முன்னாடி நிற்க போகிறதில்ல, ஒரு பாவியாக தேவனிடத்தில் கேட்க போகிறதில்ல. எப்படி கேட்க போகிறது தெரியுமா? ஒரு பிள்ளையாக தகப்பனிடத்தில் கேட்க போகிறோம். அதுக்கு தான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுத்தாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பான்னு கூப்பிடும்பார். நீ அந்த அப்பான்னு கூப்பிட்டு கேள, அப்பான்னு கூப்பிட்டு கேட்டுட்டீங்கன்னா அவர் எதையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்பா கிட்ட வந்து என்ன கேட்குறான் பையன்? ஆஸ்தியை பங்கிட்டு கொடுங்கன்னு கேட்குறான். ஆனால் கேட்கும் போது எப்படி கேட்டான் தெரியுமா? தகப்பனேன்னு கேட்டான். அங்கே கேட்கும் போது பாருங்க, பையன் கெட்டவன் கொண்டு போய் ஆஸ்தியை என்ன பண்ண போகிறான்? அழிக்க போகிறான்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் ஒரு வார்த்தை பேசாமல் அப்பா என்ன பண்ணுறாரு? ஆஸ்தியை கொடுக்குறார். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இந்த இடத்துல அப்பா செஞ்சது சரியா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எந்த தகப்பனாக இருந்தாலும் பையன் வந்து கேட்கும் போது அவன் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறான்னு சொன்னால் அப்பா என்ன செய்வார்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவார்? ஒரு அட்வைஸ் பண்ணுவார். டே, இது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுரா, இதை கொண்டு போய் அழிச்சிடாத, இது ரொம்ப பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவ, இதெல்லாம் சொல்லுவார். சில அப்பா சொல்லுவார், நான் சம்பாரிச்சது ஒத்த பைசா கொடுக்க முடியாது போடான்றவர். ஆனால் இவன், இந்த தகப்பன் ஒன்றையும் சொல்லவில்லை. அவன் வந்து கேட்குறான், ஆஸ்தியை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறான். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். உடனே அவன் அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஏன் ஒன்றுமே சொல்லலை? ஒன்றுமே சொல்லலை. அதோடைய காரணம் என்ன தெரியுமா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான். என்ன யூஸ் பண்ணான் தெரியுமா? தகப்பனேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்பா, எனக்கு ஆஸ்தியை பிரித்து கொடுத்துருங்கன்னா. பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். பல நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. நிறைய ஊழியக்காரங்க இதில் வழி விலகி போகிறாங்க. என்ன சந்தேகம் தெரியுமா? இப்போ சில ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க, வீடு கேளு, காரு கேளு, அப்புறம் வந்துட்டு நகை கேளு, சொத்து கேளுன்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. இதை பார்க்கும்போது நம்மளை மாதிரி இருக்கிற சில ஊழியர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தராரு? ஆண்டவர் வந்து பைபிளில் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ இவங்க கீழானதை நாடுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் கேட்ட காரியம் கிடைக்குது. இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இயேசுவின் நாமத்தில் எனக்கு வீடு கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு கார் கொடுங்க. அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது இளையகுமாரன் தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி அர்த்தம். அவங்க கேட்குறது அழிய போகிற ஆஸ்தி. ஆனால் தகப்பன்கிட்ட அவங்க அதை கேட்குறாங்க, தகப்பனும் கொடுக்குறார், அவ்வளோதான். ஆனால் நீங்களும் நானும் தகப்பன்கிட்ட அதை கேட்கல. இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் போய் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜகுமாரத்தையே அழைக்கப்பட்டவங்க எது கேட்டாலும் கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. அப்போ பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க.
இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு அவளுக்கு கொடுக்கப்படும். அவ என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்போ இளையகுமாரன் தகப்பன்ட்ட கேட்குற மாதிரி அது. அதை தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அதை கேளு, இயேசுவின் நாமத்தில் இதை கேளு, உனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. கிடைக்கவும் செய்யுது. இளையகுமாரனுக்கு ஆஸ்தி பிரித்து கொடுக்கப்பட்டது. கேட்கிற பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஒன்றும் இல்லாமல் நீ என்ன கேட்டாலும் தருவாங்க. ஆனா நீங்களும் நானும் இருக்க வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னு பின்னாடி வசனம் சொல்லுது. வாசிங்க, 15வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியை ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை, வேறொன்றையும் கேட்கவில்லை. இதுதான் டிஃபரன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மணவாட்டி சபைக்கும் மற்ற பெண்ணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்பா, அதெல்லாம் இயேசு இல்லைன்னே சொல்லலை. நீ என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்க. ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். எதை வேணாலும் கேட்டு வாங்கிக்க, ஆண்டவர் கொடுக்குறார். என் நாமத்தினால கேட்டு. அதை இளையகுமாரன் கேட்குற மாதிரி, அதை மற்ற கன்னிகைகள் கேட்குற மாதிரி. ஆனால் எஸ்தர் எப்படிப்பட்டவள் தெரியுமா? எனக்கு ஏகா என்ன நியமித்தாரோ, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன நியமித்தாரோ இந்த பூமியில், எனக்கு என்ன தேவை என்பதை என் பரலோக பிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அவர் என்ன கொடுப்பாரோ அதை நான் வாங்கிப்பேன். எனக்குன்னு நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இதுதான் டிஃபரன்ஸ். இளையகுமாரன் கேட்டதுக்கும் நாம கேட்காம இருக்கிறதுக்கும், மற்ற பெண்கள் கேட்டதுக்கும் எஸ்தர் கேட்காம இருக்கிறதுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கேளுங்கள், கேளுங்க, கேளுங்கன்றாங்க. அதுக்கு 2-3 வசனங்களை மட்டும், அந்த வசனத்தை முன்னாடி விட்டுறாங்க, பின்னாடி விட்டுறாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பரமபிதா தருவார்னு இருக்கு. எதை தருவார்னு இருக்கு? லூக்கால வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவார்னு இருக்கு. தெளிவா இருக்கு வசனம். அப்ப இன்னைக்கு இந்த எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வந்தவளாய் அத்தாரிட்டியோட அவ கேட்டா கிடைக்கும். அதுதான் ஸ்தானம். அது என்ன ஸ்தானம்? தகப்பன் ஸ்தானம். நான் தகப்பனிடத்துல வந்து கேட்க போகிறேன். இப்ப நான் என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன் தெரியுமா? இப்ப பாருங்க, அந்த இளையகுமாரன் திருப்பி வரான். அந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். அழிச்சு முடிச்சுட்டு திருப்பி அவன் தகப்பனை நோக்கி வரான். வரும்போது அவன் என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க, 15ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே. இப்ப திருப்பி பாவ மன்னிப்பு கேட்கிறான். கேட்கும் போது எப்படி கேட்கிறான்? தகப்பனேன்னு கேட்கிறான். அழியிற சொத்தை கேட்கும் போதும் தகப்பனேன்னு கேட்டான். அழிச்சு முடிச்சுட்டு திருப்பி மன்னிப்பு கேட்கும் போது எப்படி கேட்கிறான்? தகப்பனேன்னு கேட்கிறான். அந்த தகப்பன்கிற ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்களும் நானும் ராஜவஸ்திரம் தரித்த எஸ்தரை போல தேவனுக்கு முன்பாக பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறோம். இந்த ஸ்தானத்தில் வந்து நின்னா கண்டிப்பா உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன ஜபத்தோட கொண்டு நிக்கிறீங்களோ அதை பரலோகம் பார்க்குது. அது என்ன ஜபம்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் வரணும். அப்பாங்கிற ஸ்தானத்தில் வந்து கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் தாழ்த்துறோங்கிற பேர்ல பழைய ஏற்பாட்டுடைய காரியத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒரு குப்பை. ஆண்டவர் நினைப்பாரு, என் பையனை என் பொண்ணை ரத்தத்தால கழுவி பிள்ளையா மாத்திட்டேன், ஆனா அது இன்னும் குப்பையாவே இருக்குது. ஆண்டவரே நான் ஒரு கழுதை. எதுக்கு சொல்றாங்கன்னா, எருசலேம்ல இயேசு கழுதையில நுழைஞ்சாராம். அந்த கழுதை யாராமா? இவங்களாமா. அதுக்கு தாழ்த்த, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு கழுதை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்ப பையனா மாறுவ? இன்னும் கழுதையாவே இருக்கிறியே, எப்ப நீ என் குமாரனும் குமாரத்தியுமாய் மாறுவீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்த்துகிறது குற்றம் அல்ல, தாழ்மைங்கிற பேர்ல நீங்க ரொம்ப மோசமா போறீங்க. இப்ப நம்ம போய் நான் குப்பை, நான் கழுதைனா பரலோகம் பார்த்துட்டே இருக்குது. நீ இருந்தது உண்மைப்பா. ஒரு காலத்துல குப்பையா இருந்த, அடிமையா இருந்த, குப்பையிலேருந்து நான் உன்னை உயர்த்திட்டேன். இன்னைக்கு உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டேன்? மகன் மகள் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நீ ராஜவஸ்திரம் தரிச்சுக்கிட்டு வா, அப்ப வந்து நில்லு.
உன் வேண்டுதல் என்னவோ அது உனக்கு கொடுக்கப்படும். தகப்பன் நீ கேட்டு பாரு, நீ அழிக்கிறத கேட்டாலும் சரி, பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, தகப்பன் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லது. கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு தகப்பன்கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி அத்தாரிட்டியோட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே. ஆனா கேட்கறது எதுன்றது அப்புறம். ஆனா கேட்கறவங்க எப்படி இருக்கணும்ன்றதை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கறோங்கிறது அடுத்து. கேட்கறவங்க என்ன எப்படி இருக்கணும்? அத்தாரிட்டி. பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி போய் கேட்க